உள்ளே அப்படியே நொறுக்கி போட்டு குடிச்சோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். போய் வடையை உள்ளே போட்டுருவோம், ஊறட்டும். போடு, பார்த்தோன்னே பிடிக்கணும், பார்க்க பிடிக்கிறது வேறு. இந்த அலிமை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, ஏன்னா சரியான திக்காக இருக்குது. குக்கர் சலீம் கைஸ், செம்ம திக்கு. வா, அந்த மீட்லாம் நாராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. கவர்மா மாதிரி இருக்குது பார்க்க. மினி ரோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பரோட்டா வச்சு மேலே சிக்கன் வச்சுருக்காங்க, கீழே இருக்க பரோட்டாலையும் சிக்கன் வச்சுருக்காங்க. மஜா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி ப்ரோபோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தார் பாக்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ். பாக்ஸே சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஜெய்தூன்லேருந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் பாருங்கள் இஃப்தார் பாக்ஸை, இவ்வளோ பெருசு. இதில் கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதை நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1000 rupees ஆச்சு கைஸ். நான் ஆர்டர் தான் பண்ணேன். ஆர்டர் போட்டு வரதுக்கு 964 rupees. ஐயோ, இங்கே பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான பாக்ஸ் கைஸ். நான் சொன்ன மாதிரியே சூப்பரான பேக்கிங். 1000 ரூபாய்னாலும் கொடுக்கலாம். பேக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணோம். பிளேட்டோடு கொடுத்துருக்காங்க. ஆஹா, தேங்க்யூ ஜெய்தூன், பிளேட்டு கொடுத்துருக்கு. எஸ், அதில் வந்து அவங்களோட பேம்ப்ளெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் இருக்குது, கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது, நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, நான்வெஜ் ஸ்நாக்ஸ் இருக்குது, மினி தவா ரோல், பிபிக்யூ சிக்கன், மட்டன் பிரியாணி, ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிளி பரோட்டா அண்ட் ஹைதராபாதி அலீம் கொடுத்துருக்காங்க கைஸ். 16 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து போகலாம்னா கஞ்சி ப்ளஸ் வடையிலேருந்து போகலாம். வடையோடு கொடுத்துருக்காங்களா, பரவாயில்லையே. வடை சும்மா லோக்கல் ஸ்டைலில் நறுக்குன்னு 2 மசால் வடை கொடுத்துருக்காங்க. நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க கைஸ். செம பேக்கிங். தொழில் நோம்பு கஞ்சி தான். அருமையான கஞ்சி, சூப்பர். நான் ஃபஸ்ட்டு இஃப்தார் பாக்ஸில் நோம்பு கஞ்சிலாம் குடிச்சு கொஞ்சம் வேண்டானேன். அப்படியே இது சூப்பரான ஒரு நோம்பு கஞ்சி. அண்ட் அது கூட அவங்க வடை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல காம்போ. வடையில் அப்படியே நோம்பு கஞ்சி அப்படியே முக்கி உள்ளே அப்படியே நொறுக்கி போட்டு குடிச்சோன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். போய் வடையை உள்ளே போட்டுருவோம், ஊறட்டும். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிபிக்யூ சிக்கன் ட்ரை பண்ணலாம். கண்டெய்னர்லேயே அசத்துறாங்க. இதை இப்படி தனியாகவே வச்சுருக்கலாம். பட் ஏன் வைக்கிறாங்க இந்த மாதிரி, அது ஒரு பிராண்டிங் பைட். என்னத்துல தேர்றதுன்னு கேட்குறீங்களா, மைனஸ் இருக்கா தேர்னேன், ஆனால் இல்லை. பட் தனியாகவே பிபிக்யூ சிக்கன் சூப்பராக இருக்குது. நல்ல மசாலா, நல்லா வெந்திருக்கு சிக்கன். கரெக்டாக பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க. குட். பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு தூக்கி அடிப்பேன். பட் அவங்க அழகாக கொடுக்க போய் எனக்கு அதை அப்படியே அழகாகவே எடுத்து வைங்க, ஏன் அதை நோன்ற அப்படின்னு தோணுது. சமோசா 2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கறி சமோசாவாக தான் இருக்கும். சிக்கன் சமோசா ஒரு டேஸ்டியாக இருக்குது. குட். ரெண்டுமே ஒரு நல்ல சைஸ் சமோசா. ஆயிலியாக தான் இருக்குது. ஏன்னா சமோசா வந்து நம்ம தண்ணியில் வறுக்க முடியாது, அதனால் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல கைஸ். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நானே ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன் கைஸ். அவ்வளோதான். அது நான் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, நானே காசை கொடுத்து வாங்கினாலும் சரி. இப்போ வந்து ஹைதராபாடி அலீம் ட்ரை பண்ணுவோம். நல்ல ஒரு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு, பார்த்தோன்னே பிடிக்கணும், பார்க்க பிடிக்கிறது வேறு. இந்த அலிமை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, ஏன்னா சரியான திக்காக இருக்குது. லெமனை புளிஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குக்கர் சலீம் கைஸ், செம்ம திக்கு. வா, அந்த மீட்லாம் நாராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நான் வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருக்கோம். அங்கே போய் அலீம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதனால் நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்டான அலீம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் ட்ரை பண்ணோன்னே அந்த அலீமை சாப்பிட்டு மிரண்டேன். அதுலேருந்து எனக்கு எந்த அலீம் சாப்பிட்டாலுமே ஓகே நல்லா இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. பட் அந்த அலீம் சாப்பிட்ணுன்னா நான் திரும்ப ஹைதராபாத்துக்கு தான் போகணும். பார்ப்போம் அது எப்போன்னு. பட் இப்போ இதை ட்ரை பண்ணுவோம். சரியான அலீம் தான், இந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. நம்ம சென்னையில் கிடைக்கிற அலீமில் கம்பேர் பண்ணுறப்போ இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல மீட்டினஸ், ரொம்ப அந்த அடிக்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் குட் கைஸ். ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் ஏதோ பயங்கரமாக இருக்கும் போலையே. இந்த பேக்கில் ஒரு கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீமா, ஆஹா. ஃபிர்னினா மௌன காஷ்மீர் தான்.
ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஃபெர்னி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, அட் சேம் டைம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க போல் எனக்குன்னு. பட் நான் தான் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, வேறு லெவல். இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 1000 ரூபா கொடுத்து வாங்குறப்ப அது ரொம்ப முக்கியம். நம்ம பிராண்டுக்கு ஏற்ற காசு தான் கொடுக்க போகிறோம். அது நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிறது தான், காசுக்கு ஏற்ற மேட்ரு தான். பட் இருந்தாலும் அந்த 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறது பெருசு கிடையாது. அந்த ஃபுட் வந்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை கடைசியாக குடிப்போம். இப்போ வந்து அவங்களோட ரோல் ட்ரை பண்ணுவோம். ரோலுக்கு ஒரு மயோனைஸ் கொடுத்துருக்காங்க, வெஜ் மயோனைஸ். அது ரோலுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பார்பிக்யூக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நேரமாக அதை தேடி தான் பாருங்க. ஒரு மினி ரோல் இருக்குது, ஷவர்மா மாதிரி இருக்குது பார்க்க. மினி ரோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்களோட ஷவர்மா உள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லாவே இருக்குது, வெரி நைஸ் கேஸ். இந்த வாட்டி ஜைத்தூன் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. இப்போ ட்ரை பண்ணுவோம் அவங்களோட கிளி பரோட்டாவை. கிளி பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா வச்சு மேலே சிக்கன் வச்சுருக்காங்க, கீழே இருக்க பரோட்டாலையும் சிக்கன் வச்சுருக்காங்க. ஹைலைட்டில் நல்லா இருக்குல்ல பார்க்கவே, சும்மா செம்மையாக ஊறி இருக்குது. அப்படியே ஊறினதுலேயே அது வந்து உழுது. சிக்கனோட எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல அரோமேட்டிக்காகவும் இருக்குது, செம்ம சாஃப்டடா. மஜா. சிக்கன் கிரேவி லைட்டாக இனிப்பாக இருக்குது, ஆனால் அதில் சேம் டைம் அந்த காரமும் தெரியுது. கொஞ்சம் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி பண்ண ஒரு தொக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி சிக்கன் தொக்கு மாதிரி வச்சு அதில் பண்ணியிருக்காங்க. பரோட்டா சூப்பர் சாஃப்ட், தேவையான அளவுக்கு அந்த கிரேவி வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்க்க வந்து சாஃப்ட்னஸ் செம்மையாக இருக்குது. சிக்கனும் நல்லா போட்டிருக்காங்க, வெரி குட். அந்த ஸ்வீட்னஸ் தாண்டி ஒரு காரம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா கிளி பரோட்டாக்கெல்லாம் நம்ம ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் பக்காவாக இருக்கும், அது மட்டும்தான். மற்றபடி கிளி பரோட்டா சூப்பர். இது ஒரு முரட்டு வித்தியாசமான ஒரு கிளி பரோட்டாடா. காரமும் ஹெவியாக இருக்குது, அதில் லைட்டாக இனிப்பும் இருக்குது. அந்த காரத்தை மட்டும் விட்டுருந்தாங்கன்னா தாறுமாறாக இருந்திருக்கும். ஜூஸை லைட்டாக போட்டு அப்புறமா பிரியாணி சாப்பிடுவோம். பல்பி கிரேப் சூப்பர் கைஸ். இப்போ அவங்களோட பிரியாணி கொடுத்துருக்காங்க இந்த கண்டெய்னரில். ஆரஞ்சு கலரில் இருக்குது பிரியாணி, எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு குட்டி இதில் ரைத்தா கொடுத்துருக்காங்க, நல்லா பிரிஞ்சால் கிரேவி திக்காக இருக்குது. சிக்கனா சிக்கன் பிரியாணி இவ்வளோ கொடுத்தவங்க சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்கலாம். ஸோ பிரியாணியோட குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி நல்லாவே இருக்குது, சென்னை ஸ்டைல் பிரியாணி கேஸ். இது வந்து ஒரு கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிட வேண்டிய ஒரு பிரியாணி. பிரியாணி ரைஸ் சாஃப்டாக இருக்குது, அண்ட் கிரெயின்ஸும் நல்லா பெரிய பெரிய கிரெயின்ஸ் தான். ஸோ கத்திரிக்காய் எடுத்து அப்படியே போட்டு பெரட்டி ரைத்தா சம்மத்துக்கு அவனை அப்படியே உள்ள அனுப்பி இந்த பீஸை பார்த்துட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணின்னு நினச்சிட்டேன். பட் இது வந்து மட்டன் பிரியாணி. அந்த வெறும் அந்த நெஞ்சு எலும்புல மாட்டியிருக்கு, எலும்பு மட்டும் நமக்கு மாட்டியிருக்கு. ஸோ மட்டன் பிரியாணியில் நமக்கு இன்னைக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மொக்க பீஸ் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அதில் இருக்க பீஸை சுரண்டி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இஃப்தார் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பெரிய பைட். பிரியாணி சூப்பர், ஒரு யூனிக்கான பிரியாணி. நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரியாணி கிடைக்காது. ஜைத்தூனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரியாணி. டாப்பான கத்திரிக்காவை பிரியாணி ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்றப்ப அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக தெரியுது. ஒன் குட் பிரியாணி. இதை வந்து எத்தனை பேர் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தராலலாம் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதில் கொடுத்துருக்க குவான்டிட்டிஸும் சரி, அதில் கொடுத்துருக்க திங்ஸும் சரி, அதை 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வயிறு நிறைய சாப்பிட முடியுமா தெரியல. லிமிட்டாக சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம். இல்லை அச்சு நாக் அவுட் பண்ண விடானா நாக் அவுட் பண்ணிவிடுங்க. பட் 1000 rupees கொடுத்து வாங்கினே பிரபே உனக்கு ஓகேவா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ். ஏன்னா அவங்க கொடுத்துருந்த ஐட்டம்ஸும் நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்தது, சேம் டைம் டேஸ்டியாகவும் இருந்தது. எதையுமே ரொம்ப குறை சொல்கிற மாதிரி கிடையாது. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. 3வது இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணுறேன். இதில் இது சூப்பராக இருக்குது. இன்னும் ஏதாவது இதை விட பெட்டராக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் எந்த இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. See you on a great video. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாடா பாய்.